ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கை எடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோமோ உளுந்த மாவு களி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ இந்த கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கப் அளவு வெல்லம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தண்ணி பாவுமானக்கு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா அது போயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் எடுத்தோம் இல்லையா, அதே கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கப்பு சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ இது நல்லா கொதிச்சு வரவும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை அதில் உள்ள மண் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகி வந்துடும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்ட்ரு பண்ணதில் உள்ள இந்த கசடைக்கு அடியில் உள்ளது எப்படின்னு பாருங்கள். அதே கப்பு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். களி வந்து இந்த பெரும்பாலும் கட்டி கட்டியாக வந்துடும். அது வந்து ஒரு பக்குவமாக கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்துக்கலாம். அடுப்புலேயே வச்சு கிண்டக்கூடாது, கொஞ்சம் அப்பப்போ இறக்கி வச்சு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இறக்கி வச்சு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புலேயே வச்சு கிண்டுறோம்னா அப்படியே கட்டி கட்டியாக வரும். விடாமல் கை வைக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பழையபடி திரும்ப கீழே இறக்கி கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி காலத்துலலாம் அம்மா பாட்டிங்களாம் எப்படி கிண்டுவாங்கன்னா மண் சட்டி இல்லைன்னா அந்த நம்ம பாத்திரம் சாதம் வடிக்கிற சட்டி அந்த மனைக்கு போட்டு துடுப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் துடுப்பு வச்சு அப்படியே கிண்டுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் யார் வச்சுருக்கேன். நம்ம வேலை முடிஞ்சது கட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவ்வளோ பலன் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்புக்கு அவ்வளோ பலன் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கட்டி இல்லாமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்த மாவு களி ரெடி ஆகிடுச்சு. போட்டு சாப்பிட வேண்டியதான். இது கூட நல்லா நோக்கி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த மாவு களி ரெடி ஆகிடுச்சு. அங்கே சாப்பிட்லாம்.